வணக்கம் மக்களே, என்னோட பேரு சித்திரை. நான் வந்து ஒரு சோஷியல் ஒர்க்கர். அது போக நான் வந்து ஒரு சோலோ பேக் பேக்கர். ரீசெண்டா நான் வந்து இபிசி வந்து சோலோ ட்ரெக் பண்ணிட்டு வந்தேன். இட் டுக் 18 days ஃபார் மீ டு கம்ப்ளீட் த ட்ரெக். ஸோ அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கிறதுக்காக நாங்கள் ஒரு ஈவென்ட் கண்டக்ட் பண்ணோம். அதனுடைய ஃபாலோ அப் அதில் வந்து நிறைய கொஸ்டின்ஸ்லாம் ரைஸ் ஆனிச்சு. ஸோ அதுக்கு ஆன்சர் பண்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நாங்கள் ஷூட் பண்றோம். இந்த வீடியோவில் வந்து நான் எங்க தங்கி இருந்தேன், என்ன மாதிரி ஃபுட் நான் எடுத்துக்கிட்டேன், என்ன மாதிரியான பிசிக்கல் ஃபிட்னஸ் நான் பண்ணேன், அந்த மாதிரி வேரியஸ் கொஸ்டின்ஸ்க்கு வந்து நான் வந்து ஆன்சர்ஸ் கொடுத்துட்டே இருப்பேன். அது டிஃப்ரெண்ட் பார்ட்ஸாக வந்து நாங்கள் கவர் பண்ணுவோம். ஒரு இபிசி பிளான் பண்றவங்களுக்கு A to Z விஷயங்கள் என்னென்ன தெரிஞ்சுக்கணுமோ அது எல்லாமே வந்து இந்த வீடியோல வந்து கவர் பண்றதா எங்களோட ஃபோக்கஸா. இந்த வீடியோ வந்து நாங்க மேஜரா ஷூட் பண்ணோம்னு நினைச்சதுடைய மேஜர் ரீசன் என்னன்னா வந்து ஒரு சோலோ விமன் அப்படி போயிட்டு வரும்போது நிறைய பேர் வந்து எப்படி நீங்க சோலோவா போயிட்டு வந்தீங்க, எவ்வளவு சேஃப்டி இருக்கு, அந்த மாதிரி எல்லாம் நிறைய கொஸ்டின்ஸ் இருந்தது. இது வந்து நிறைய பேரை இன்ஸ்பயர் பண்ணணும். நம்ம வந்து நினைக்கிற அளவுக்கு எவ்ரிதிங் இஸ் நாட் பேட். நம்ம உட்காந்துட்டு ஐடியலா யோசிக்கும் போது வர மாதிரி எல்லாமே நெகட்டிவா இருக்காது. யூ கெட் டு see lot of positive things when you step out and explore. So அத வந்து ஃபோக்கஸ் பண்ணணும், அது வந்து எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கொஸ்டின் ஆன்சர் செஷன்ஸே வந்து இருக்குது. ஸோ ஐ ஹோப் இட் வில் ஹெல்ப் எவ்ரி ஒன். இந்த வீடியோ வந்து ஜஸ்ட் இபிசி ட்ரெக் அப்படின்றது மட்டும் இல்லாம, இப்போ நீங்க ஒரு ஒன் டே ட்ரெக் பிளான் பண்றீங்க, ஒரு ஹைக் பிளான் பண்றீங்க, இல்ல பக்கத்துல இருக்கிற இடத்த வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், இது வரைக்கும் நான் டிராவலே பண்ணதில்லை, நான் சோலோவா ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுல வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நான் ஈவெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணும் போதும் சரி, நான் ட்ரெக் எவ்ரிடே நான் வந்து ட்ரெக் பண்ணிட்டு இருக்கும் போதும் சரி, எல்லாருமே கேட்ட முதல் கொஸ்டின், எதுக்கு சோலோவா ட்ரெக் பண்றீங்க? யூ குட் ஹவ் ஜாயின்ட் வித் சம் குரூப், யூ குட் ஹவ் brought your friends. அந்த மாதிரி தான் நிறைய கமெண்ட்ஸ் வந்தது. என்னோட ஆன்சர் அதுக்கு என்னன்னா வந்து, நம்ம எப்பவுமே வந்து ஒரு குரூப்பா தான் இருக்கிறோம். ஸோ நமக்குன்னு ஒரு மீ டைம் வேணும். நமக்கு வந்து நம்ம யாரு நல்லா பெட்டரா தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து நம்ம ஒரு மீ டைம் வச்சுக்கணும். அப்படி இருக்கும்போது தான் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா ரிஃப்ளெக்ட் ஆக முடியும் அப்படின்றது எனக்கு ஃபீல் ஆச்சு. அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து என்னோட நார்மல் ரொட்டீனை வந்து, அந்த மொனோட்டோனஸ் லைஃப் ஸ்டைல் ரொட்டீனை வந்து ஃபர்ஸ்ட் பிரேக் பண்றதுக்காக தான் நான் ஃபர்ஸ்ட் சோலோ ட்ரெக் வந்து சோலோ பேக் பேக் டிராவல் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறமா அதுல இருந்து நிறைய இன்ஸ்பயர் ஆயிட்டு அப்படியே ட்ரெக்கும் ஸ்டார்ட் பண்ணினேன். ரெண்டாவதா கேட்ட கேள்வி என்னன்னா, எப்படி நீங்க வந்து அகாமடேஷன்லாம் வந்து சூஸ் பண்ணீங்க? ப்ரீ பிளான்டா நீங்க புக் பண்ணிட்டு போனீங்களா, இல்லைன்னா அங்க போயிட்டு நீங்க பண்ணீங்களா? அந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருந்தது. இது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டுங்க. ஏன்னா இது வந்து நான் மொத்தமா 18 days இந்த ட்ரெக் பண்ணினேன். ஐடியலா வந்து ஒரு 14 days தான் எடுக்கும், பட் நான் வந்து 18 days எடுத்துக்கிட்டேன். ஸோ என்னோட பேஸ் வந்து கொஞ்சம் டிஃபராக இருந்துச்சு. ஏன்னா இது ஹை ஆல்டிடியூட் ட்ரெக், என்னோட ஃபர்ஸ்ட் ஹை ஆல்டிடியூட் ட்ரெக்கு. ட்ராவல் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் பற்றி நிறைய கேள்வி இருந்துச்சு. நான் எப்படி வந்து பிளான் பண்ணேன், மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். நான் எடுத்தது வந்து ஃபுல்லாகவே வந்து சென்னையிலேருந்து கோரக்பூர் வரைக்கும் ஃபுல்லாகவே வந்து ட்ரெயின் தான் நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்டர் கிராஸ் பண்ணுறதுக்கு பஸ் இருக்குது, 3 hours ஜேர்னி வரும். அதுக்கப்புறமா அங்கேருந்து ஷேர்டு ஜீப் இல்லைன்னா கவர்மெண்ட் பஸ்ஸஸ் ஆர் ப்ரைவேட் பஸ்ஸஸ் வந்து சல்லேரின்ற ஒரு இடம், அதுதான் வந்து எவரெஸ்ட் பேஸ் கேம்புக்கு வந்து அந்த ஃபுட் ஹில்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த இடம். ரிட்டனும் அதே தான், அதே ப்ராசஸ் வந்து ரிவர்ஸ்ல நான் பண்ணேன். இதுல எதுவுமே ப்ரீ புக்கிங் கிடையாது, பிளஸ் எதுவும் நான் ஃப்ளைட்ஸ் எதுவுமே எடுக்கல. பிளஸ் நான் ட்ரெக்கிங் ரூட்டுமே வந்து நாட் த யூஷுவல் ரூட். பை ரோட் ஆர் ட்ரெயின்னா நான் சொன்ன ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளைட்ல போகணும், உங்களுக்கு டைம் நிறையா இல்லை, சேவ் பண்ணணும் நிறையா டைம் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து நீங்கள் வந்து காத்மண்டு போட்டுக்கலாம். கனெக்டிங் ஃப்ளைட்டும் இருக்கும், டிரெக்ட் ஃப்ளைட்ஸும் இருக்கும். நீங்கள் எங்கேருந்து போகிறீங்களோ அது டிபெண்ட்ஸ் ஆன் தட். அங்கே இருந்து நீங்கள் லூக்லாக்கு தனியாக ஃப்ளைட் புக் பண்ணணும். தென் லூக்லாலேருந்து உங்களோட ஆக்சுவல் ட்ரெக்கிங் வந்து ஸ்டார்ட் ஆகும். லுக்லால இருந்து பாக்டிங், நாம்சேல இருந்து அதுக்கப்புறம் எல்லாருக்குமே ட்ரையல் பார்த்து ஒன்னாதான் இருக்கும். அடுத்த கேள்வி என்னன்னா, என்னோட பேக் பேக் வெயிட் என்ன அப்படிங்கிறது. இட் வாஸ் வெதர் ஈஸி ஃபார் மீ டு கேரி ஆர் நாட். இது வந்து நிஜமாலுமே கொஞ்சம் சேலஞ்சிங்காக தாங்க இருந்துச்சு. நான் வந்து ஈஸியாக இருந்துச்சுன்னு டெஃபினட்டாக சொல்ல முடியாது. இது வந்து ஒரு 7 to 10 kg இருந்திருக்கும். ஸோ ஹை ஆல்டிடியூட் போகும்போது எனக்கு வந்து அதே அமௌண்ட் ஆஃப் வெயிட் வந்து என்னால் கேரி பண்ணிட்டு போக முடியுமான்னு தெரியல. ஸோ நாம்சேல வந்து நான் என்னோட லக்கேஜை வந்து பாதியாக குறைச்சிட்டு அங்கே நான் தங்கியிருந்த லாட்ஜ்லேயே வந்து வச்சுட்டு, அந்த அடுத்து இருக்கிற 3 to 4 நாளைக்கு எனக்கு என்ன தேவையோ அது மட்டும்தான் நான் எடுத்துட்டு போனேன். ஸோ போர்ட்டர் இல்லாமல் போகிறவங்க இந்த மாதிரி ஒரு டிப்ஸ் ஃபாலோ பண்ணிக்கலாம். இது வந்து 18 days ட்ரெக்கு. நான் ஸ்லீப்பிங் பேக்ஸு, டென்ட் எதுவுமே எடுத்துட்டு போல. ஸோ நான் வந்து எல்லா ஸ்டேவுமே வந்து டீ ஹவுசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு லொக்கேஷன்ஸ்லயும் உங்களுக்கு வந்து டீ ஹவுசஸ் இருக்கும். அங்கே வந்து நீங்க அகாமடேஷன் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நான் அகைன் ப்ரீ புக் பண்ணிட்டு போல.
ஏன்னா வந்து ஒவ்வொரு நாளும் நான் எந்த இடத்த வந்து ரீச் பண்ணுவேன், நான் டிசைட் பண்ண மாதிரியே என்னால் பர்ஃபெக்டா ரீச் ஆகிட முடியுமான்னு தெரியல. பிகாஸ் இட்ஸ் நாட் ஒன்லி அபவுட் மை பேஸ், அது போக வெதரோட ரோலும் அதில் அதிகமாக இருக்கு. ஸோ நான் வந்து போகிற வழியில் ஒரு நாளைக்கு ஆவரேஜாக வந்து நம்ம வந்து மினிமம் 6 to 8 hours ட்ராவல் பண்ணுவோம், ட்ரெக் பண்ணுவோம். ஸோ அந்த டைமில் வந்து நான் வேர்ட் ஆஃப் மவுத் அங்கே இருக்கிற லோக்கலைட்ஸ் கிட்ட பேசும்போது பக்கத்தில் என்ன டீ ஹவுசஸ் இருக்குது, அந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் பிளான் பண்ணி டின்னர் எங்கே எடுக்கிறோனோ அங்கேயே வந்து நான் என்னோட அகாமடேஷன் பார்த்துக்குவேன். அடுத்த நாள் அதே இடத்துல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அங்கேயே வந்து நான் லாஸ்ட் பர் அனதர் ஹோட்டல் அடுத்த லொக்கேஷனில் என்ன ஸ்டே இருக்குன்றத வந்து அந்த ப்ரீவியஸ் லாட்ஜ்லேயே வந்து நான் கேட்டுப்பேன். ஸோ தட்ஸ் ஹவ் ஐ மேனேஜ்ட். அடுத்ததான் வந்து ஹை ஆல்டிடியூட் ட்ரெக், ஆல்டிடியூட் சிக்னஸ் வந்து இருந்துச்சா அதை நான் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணேன் அப்படிங்கிறது தான். எஸ், எனக்கு நாம்ச்சி பசார் கிராஸ் பண்ணதுமே எனக்கு வந்து ஹை ஆல்டிடியூட் சிக்னஸ் இருந்துச்சு. ஹெட் ஏக், வாமிட்டிங் சென்சேஷன் அதெல்லாம் இருந்தது. பட் த மொமெண்ட் ஐ ஹேட் ஹெட் ஏக், நான் அப்போவே வந்து இட் வாஸ் டிஃபிகல்ட் ஃபார் மீ டு ஸ்டார்ட் ஆஃப் டயமாக்ஸ். பட் இருந்தாலும் எனக்கு ஒரு டாக்டர் ஃப்ரெண்ட் இருந்தாங்க, அவங்க வந்து டயமாக்ஸ் வந்து ஒரு ஹாஃப் டோஸ் போட்டுக்க சொன்னாங்க. தட் ஐ ஹவ் டேக்கன். அந்த மாதிரி லைக் நான் இன்னொரு இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு நான் இல்லை இபிசி ட்ரெக், ஹை ஆல்டிடியூட் ட்ரெக் பிளான் பண்ணுறவங்களுக்கு நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு கன்வின்ஸ் யுவர் செல்ஃப் டு டேக் டயமாக்ஸ். பட் இட் இஸ் நாட் அ மிஸ்டேக். நீங்கள் வந்து அது வந்து ஏன் எடுக்கணும், இல்லைன்னா அதை வந்து ஒரு லைக் அதை வந்து எப்படி சொல்றது, லைக் அது எடுக்காமலே நம்ம போயிடலாம் அப்படின்ட்டு யூ டோன்ட் புஷ் யுவர் செல்ஃப். வேணுன்ற ஒரு அவசியம் இருக்கும் போது ஹாஃப் டோஸ் எடுத்துக்கிறதுல வந்து தப்பே கிடையாது. எதுக்கு நான் அதை சொல்றேன்னா, எனக்கு வந்து பர்சனலா என்ன நானே கன்வின்ஸ் பண்ணிக்கிறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்துச்சு. இப்போ எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாங்க, அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க, அவங்க சொன்னாங்க, நான் புரிஞ்சுக்கிட்டு பண்ணேன். பட் அது நம்ம வைஸா டிசைட் பண்ணிக்கணும். அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து how we can prepare ourselves to adapting to high altitude mountain, like high altitude place வந்து கொஞ்சம் சேலஞ்சிங் தான். லைக் நான் வந்து சென்னையில இருந்து போறேன், கம்ப்ளீட்டா ஹிமாலயாஸ் ஹை ஆல்டிடியூட் ட்ரெக்னும் போது நிறைய ஹெல்த் ப்ரிகாஷன்ஸ்லாம் நம்ம வந்து நான் பர்சனலாக பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ அந்த மாதிரி நான் எடுத்துக்கிட்ட ப்ரிகாஷன்ஸ் என்னன்னா, ஒன்று வந்து ஃபிட்னஸ், போகிறதுக்கு முன்னாடியே வந்து கொஞ்சம் ஸ்விம்மிங், ஜாகிங் இதெல்லாம் வந்து நான் எனக்கு எப்பப்போ டைம் கிடைச்சதோ அப்பப்பெல்லாம் நான் அது பண்ணினேன். ரெண்டாவது வந்து ப்ரிப்பேரிங் அ ப்ராப்பர் மெடிக்கல் கிட், AMS, ஹேஸ் அண்ட் ஹேப் இதுதான் சொல்லுவாங்க, பல்மனரி எடிமா, செரிப்ரல் எடிமா, அதுக்கப்புறம் வந்து ஆல்டிடியூட் மவுண்டைன் சிக்னஸ். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து நான் போகிறதுக்கு முன்னாடியே நல்லா ரிசர்ச் பண்ணி என்ன மாதிரியான மெடிசன் கிட் வந்து இருக்கணும் அப்படின்றத வந்து நான் பார்த்து எடுத்துட்டு போனேன். தட் இஸ் ஒன். ரெண்டாவது, அந்த ஓவர் எக்ஸைட்மெண்ட், நம்ம ஹிமாலயாஸ் போயிட்டு அந்த ட்ரெக் ஸ்டார்ட் பண்ணது ஒரு ஓவர் எக்ஸைட்மெண்ட் ஆயிரும் நம்ம டுவர்ட்ஸ் ஆர் கோல் அப்படின்னும் போது. ஸோ அந்த இடத்துல வந்து கொஞ்சம் கான்சியஸாவே வந்து எவ்ரி 1 hour ஒன்ஸ் வந்து ஒரு அலாரம் வச்சு ஒரு ப்ராப்பரா ஒரு ரெஸ்ட் எடுக்கிறது, கிடைக்கிற டைம்ல லைக் எப்பப்பெல்லாம் நான் வந்து சாப்பிட்றனோ டீ குடிக்கணும் அப்பெல்லாம் வந்து என் காலுக்கு லைட்டா மசாஜ் பண்ணி விடுறது. ப்ளஸ் அந்த மாதிரி நான் நிறைய ப்ரிகாஷன்ஸ் வந்து எடுத்துக்கிட்டேன். நிறைய தண்ணி குடிக்கிறது, ஃப்ரீக்வெண்ட்லி யூஸிங் வாஷ்ரூம். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்துக்கிட்டாலே வந்து மேக்ஸிமம் நம்ம வந்து அவாய்ட் பண்ண முடியும். பட் இப்படி பண்ணுறதுனால எல்லாரும் அவாய்ட் பண்ணிட முடியும், ஆல்டிடியூட் சிக்னஸ் வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிட முடியும்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தரோட பாடியும் கிளைமேட்டுக்கு அடாப்ட் பண்ணுற மெக்கானிசமும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். நிறைய விஷயம் நம்ம என்னதான் ப்ரிப்பேர்டாக போனாலுமே இட்ஸ் அன்அவாய்டபிள்லாம் சில விஷயங்கள் நடக்கும். ஸோ அதை நம்ம வந்து ப்ராப்பராக இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு போகும்போது இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு நல்ல கான்ஃபிடென்ஸ் இருக்கும். இட் ஓன்ட் லீட் டு வெரி லைஃப் பத்தட்டிக் சிச்சுவேஷன்ஸ். அதுதான் நான் சொல்ல வரேன். இப்போ நம்ம இதெல்லாம் பண்ணிட்டு போனோம்னா வீட்டில் நம்மளுக்கு ஒரு தலைவலி வந்து ஒரு மாத்திரை எடுத்தோம்னா நம்ம எப்படி சரியாயிடும்ன்ற ஒரு கான்ஃபிடென்ட்ல இருப்போமோ அதே மாதிரி அங்கேயும் நம்ம கான்ஃபிடென்ட்டா இருக்கலாம், வேற யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாம. அதுதான். அடுத்த கொஸ்டின் வந்து நெட்வொர்க் பத்தி இருந்தது. ஸோ இது எப்படின்னா கொஞ்சம் சேலஞ்சிங் தான், எஸ்பெஷலி ஃபார் பீப்புள் ஹூ போஸ்ட் எவ்ரிடே, சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ். அவங்களுக்குலாம் வந்து இந்த 18 days ட்ரெக்ல வந்து டெய்லி போஸ்ட் போடுறது, ரீல்ஸ் போடுறது வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கும். ஏன்னா அகைன் அங்க நெட்வொர்க் வந்து கொஞ்சம் அன்பிரடிக்டபிளா இருக்கும். ஒரு நாளைக்கு வந்து எல்லா நேரமும் உங்களுக்கு ரேஞ்ச் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. சில நேரம் இருக்கும், சில நேரம் இருக்காது. வெதர் மாறும்போது உங்களுக்கு லோ கனெக்ஷன்ஸ் தான் இருக்கும். அது கொஞ்சம் சேலஞ்சிங். பட் இருந்தாலும் சில ஆப்ஷன்ஸ் இருக்கு. நான் அது 1 by 1 சொல்றேன். ஒன்று வந்து நீங்க நேபாள் கிராஸ் பண்ணதும் ஒரு சிம் வாங்கிக்கிறது, நேபாள் சிம் வாங்கிக்கிறது நல்லது. நான் யூஸ் பண்ணது வந்து NTC சிம். எனக்கு அது வந்து பர்ஃபெக்டா ஒர்க் ஆச்சு. அஃப்கோர்ஸ் சில இடங்கள்ல வந்து அது ரொம்ப ரேஞ்ச் இல்லை. பட் எனக்கு வந்து எந்த இடத்துல வந்து ஹை ஆல்டிடியூட்ல வந்து எந்த இடத்துல வந்து மேண்டேட்டரியா இருந்ததோ அங்க எல்லாமே ரேஞ்ச் எனக்கு நல்லாவே கிடைச்சது. ஸோ ஐ ஹேட் நோ ரிக்ரெட்ஸ் ஃபார் யூசிங் தட் சிம். ரெண்டாவது ஆப்ஷன் வந்து
நம்மளுக்கு வந்து அந்த அந்த பர்டிகுலர் ரேஞ்ச்ல எந்த இடத்துல வந்து நம்மளுக்கு நெட்வொர்க் கிடைக்கும் அப்படின்றது நமக்கு ஷுவரா தெரியாது. ஸோ எல்லா நேரமும் நம்ம போனை வச்சு பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது, ரேஞ்ச் வருதானே. இட்ஸ் பெஸ்ட் அட்வைஸ். நான் என்ன பர்சனல் அட்வைஸ் பண்ணுவேன் அப்படின்னா, ஃபாலோ த போர்ட்டர்ஸ்க்கு வந்து தெரியும் எந்தெந்த இடத்துல வந்து எந்த லொகேஷன்ல எந்த இடத்துல வந்து ரேஞ்ச் கிடைக்கும் அப்படின்னு. அது ஒன்று ஃபாலோ பண்ணிக்கலாம். நம்ம எமர்ஜென்சியா ஏதாச்சும் கம்யூனிகேட் பண்ணணும், இல்லை ஒரு போஸ்ட் அப்லோட் பண்ணணும் அந்த மாதிரினா that is another option. மூணாவதா வந்து வைஃபை கனெக்ஷன். ஸோ இது வந்து உங்களுக்கு 1 டேக்கு 600 அப்படின்னு இந்த வைஃபை வந்து சேட்டலைட்டோட கனெக்ட் ஆகிட்டு உங்களுக்கு வரும். ஸோ இது வந்து நீங்க எந்த டீ ஹவுஸ்ல தங்குறீங்களோ அங்க வந்து நீங்க கேட்டுக்கலாம். இது வந்து உங்களுக்கு நாம்சே எல்லாம் கிராஸ் பண்ணி லோபுஜே, கோரக்ஷி இந்த மாதிரி இடத்துல தான் இந்த ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படும். அதுக்கு முன்னாடி தேவைப்படாது. டில் நாம்சே வந்து உங்களுக்கு வந்து எல்லா ஹோட்டல்லையும் ஃப்ரீ வைஃபையே கிடைக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து அதவே யூஸ் பண்ணிக்கலாம். பிளஸ் பவர் பேங்க் சார்ஜ் எல்லாமே வந்து டில் ஹியர் ஃப்ரீ, நீங்க அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த கொஸ்டின் வந்து நிறைய கேட்கப்பட்டது என்னன்னா, நான் எவ்வளோ வந்து ஸ்பெண்ட் பண்ணேன் அப்படிங்கிறது தான். ஸோ நான் வந்து சோலோவா போனேன். பிளஸ் வந்து லோ பட்ஜெட்ல போனதுனால எனக்கு வந்து ஃபுட், ஸ்டே, அகாமடேஷன் இதுக்கு மட்டும் எனக்கு வந்து 30,000 தான் செலவாச்சு. 30. நான் வந்து எய்ம் பண்ணியிருந்தது வந்து 25ல நான் பண்ணி முடிக்கணும் அப்படின்ட்டு. பட் எனக்கு லைக் போஸ்ட் கொரோனா வந்து நிறைய மெனுலாம் வந்து ரிவைஸ் பண்ணியிருந்ததுனால எனக்கு 30,000 ஆயிடுச்சு. இது வந்து எனக்கு வந்து லோ பட்ஜெட் தான். இதை விட லோ பட்ஜெட்டாகவும் பண்றவங்க இருக்காங்க. நீங்க ஒரு போர்ட்டர் எடுத்தீங்க, ஒரு ஹையர் பண்றீங்க, இல்லைன்னா ஒரு குரூப்போட போறீங்க, இல்லை ஒரு கைடு மட்டும் வச்சுக்கிறீங்கன்னா எவ்ரிடே வந்து நீங்க வந்து அவங்களுக்கு இந்தியன் ருப்பில வந்து 2000, 2000 to 2500 வந்து நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு இங்க சேவிங்கா கன்வெர்ட் ஆயிடுச்சு. அதனால எனக்கு இந்த பட்ஜெட். நீங்க கண்டிப்பா ஒரு குரூப்போட போகும்போது இட் வில் பி எக்ஸ்பென்சிவ். லைக் மினிமமே வந்து உங்களுக்கு ஒரு above 60,000க்கு மேல தான் வந்து லோ பட்ஜெட் குரூப் ட்ரெக்கே ஸ்டார்ட் ஆகும். இட் கோஸ் அப் டு 1 lakh, 1.5 lakhs to Indian rupees. Thank you so much for listening till now. இது போக உங்களுக்கு வேற ஏதாச்சும் கேள்வி கேட்கணும், இல்லை நாங்க சிலது மிஸ் பண்ணிருந்தோம் அப்படின்னா நீங்க ப்ளீஸ் ட்ராப் இன் கமெண்ட். நாங்கள் அதை கண்டிப்பாக பார்த்துட்டு வில் கெட் பேக் டு யூ. ஸோ இது போக உங்களுக்கு என்கிட்ட ஏதாச்சும் பர்சனலாக கேட்கணும், ஏதாச்சும் கிளாரிஃபை பண்ணிக்கணும்னா என்னோட இன்ஸ்டாகிராம் டீட்டெயில்ஸும் இமெயில் டீட்டெயில்ஸும் லிங்க்ல இருக்கு. ப்ளீஸ் ரீச் டு மீ.